नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के कल्लाकुरिची के थिरुकोविलुर में प्रबंधन की परिचयात्मक बैठक। थिरुकोविलुर कपिलर गवर्नमेंट बॉयज हाई स्कूल प्रबंधन बोर्ड पुनर्गठन प्रबंधन परिचयात्मक बैठक आयोजित की गई। हेडमास्टर पी भास्करन, वार्ड पार्षद भुवनेश्वरी राजा, उप हेडमास्टर कविता, पीटीए अध्यक्ष सी षणमुगम, पूर्व एसएमसी अध्यक्ष के पद्मप्रिया, शिक्षा एस पाल, आरोग्य राज, कंप्यूटर शिक्षक एम के नेतृत्व में कपिलुर्ची जिला तिरुकोविलुर सरकारी बॉयज हाई स्कूल बालामुरुगन। स्वागत भाषण में स्नातक शिक्षक पी शंकरन, प्रस्तुतिकरण में स्नातक शिक्षक पी वेंकटेशन, धन्यवाद भाषण में स्नातक शिक्षक एम विलवप्ती की उपस्थिति में विद्यालय प्रबंधन समिति पुनर्गठन प्रबंधन परिचय बैठक हुई। उन्होंने छात्रों के भविष्य के कल्याण और 2 वर्षों 2024 से 2026 के लिए नए प्रशासकों के चयन के बारे में बात की, जिसमें कई छात्रों के अभिभावकों ने रुचि के साथ भाग लिया और अपने विचार व्यक्त किए। कल्लाकुरिची जिला संवाददाता बी जयशंकर की रिपोर्ट। அறிமுக கூட்டம். இந்த அறிமுக கூட்டத்துக்கு நீங்கள் அதெல்லாம் உங்கள் வேலையெல்லாம் விட்டு நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கோங்க. இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க. பேரண்ட்டு இருந்து உங்களோட ஆலோசனைலாம் நீங்கள் சொல்லணும். எஸ்எல்சி உறுப்பினர்கள் ஸ்பான்சர் ஏற்க முன்னால் இல்லாத மாணவர்கள்லாம் சேர்ந்து நல்ல யூஸ் பண்ணி இந்த ஸ்கூல் இந்த ஸ்மார்ட் ஸ்கூலாக மாற்றி காட்டிய நம்ம அனைத்து ஆசிரியர் குழுவிற்கும் தலைமாசிரியருக்கும் அதுக்காக அப்புறம் இரவும் பகலும் மாறாமல் பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த மனவாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கடந்த 2 ஆண்டுகளாக எஸ்எம்சி குழுவில் உறுப்பினராக இருக்கிறேன். அப்போது குழுவின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்கள் சில கோரிக்கைகளை இந்த ஸ்கூலில் வைத்தோம். என்னவென்றால் ஐங்குறிப்பிலிருந்து திருப்பூர் வரக்கூடிய ஸ்கூல் பஸ்ஸு வரவில்லை என்று அந்த கோரிக்கையை நமது ஆசிரியர்கள் நிறைவேற்றினார்கள். அடுத்து குடிநீர் பிரச்சனை இருந்துச்சு நம்ம ஸ்கூலில், அதையும் நமது ஆசிரியர்கள் அதை நிறைவேற்றினார்கள். எஸ்எம்எஸ் ஸ்கூல் சார்பாக இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே போல் இந்த பென்ஷன்லாம் இல்லாமல் இருந்தது, ஸ்பேன் இல்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ கோரிக்கைகள் இந்த ஸ்கூலில் நாங்கள் வைக்கும்போது நம்ம ஆசிரியர்கள் அதெல்லாம் கேட்டறிந்து அந்த குறைகளை நிறைவேற்றினார்கள். அவர்கள் அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் வந்து பெற்றோர்கள் வந்து என்னை பார்த்து, சார் இதுமாரி உங்கள் ஸ்கூலில் நீங்கள் உங்கள் எஸ்எம்சி ஸ்கூலில் இருக்கீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் வரல, 6th 7th 8th 9th படிக்கிற பசங்கள்லாம் ஸ்காலர்ஷிப் வரல, அதுக்கு உங்கள் ஆசிரியர்கள் கேட்டு சொல்ல முடியுமான்னு சொன்னாங்க. அந்த இதை வந்து நான் கோரிக்கையாக அந்த ஆசிரியர்களுக்கு நான் வைக்கிறேன். அந்த ஸ்காலர்ஷிப் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு யாராக இருக்கிறாங்களோ அது வருதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதனால் சாலை கேட்டதா நம்ம கேட்டாங்க. ஆசிரியர்களுக்கு சொல்லலை, ஆசிரியர்கள் சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் சொல்ல மாட்டேங்க, அது உங்களுக்கு தெரியல. நம்ம ஆசிரியர்களுக்கு எல்லாமே நம்மளுடைய குறைகளை சொல்ல முடியாது. எனக்கு சொன்னாலும் பிள்ளைங்க வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அந்த புள்ளிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி இருப்பா, இந்த மாதிரி குழந்தைய கேட்டாங்க, உடனே கேட்டாங்க, அந்த வாரத்திலே கொடுக்கணும், இந்த மாதத்துலேயே கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. பெற்றோர்கள் செய்வாங்க. பிள்ளைகளும் ஏன்னா நம்பிட்டுறாங்க. அது அந்த கோரிக்கை ஆசிரியர்கள் எல்லாமே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஸ்கூலில் இப்போ குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சார் சொன்ன முறை ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஸ்கூல் மாதிரி ஆகிடுச்சு ஸ்கூலு. ஆனால் பிள்ளைங்கள்லாம் வந்து என்னன்னாக்கா லேட்டாக வராங்க. நானே ரோட்லலாம் பார்க்குற மணி 10 பார்க்குறேன், ஒரு குரூப் வருது, 10 பார்க்குறேன், ஒரு குரூப் வந்துருக்குது. அப்போ ஸ்கூல் எத்தனை மணிக்கு தான் இருக்கணும், நானும் இந்த பசங்க சண்டை போடுறேன். அவனுக்கு நம்மள சண்டைலாம் கவனம் பண்ணுது, நீ யார் கேட்கறது அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அது மட்டும் பெற்றோர்கள் வந்து +1 +2 பசங்க இல்லை அதிகமாக பண்ணுறதா தெரியுது. 10வது 11வது 12வது பசங்க வந்து ரொம்ப லேட்டாக வராங்க. எங்கேயோ போகிறமே வராங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு
போய் வரவங்க எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் எங்கே பார்த்தாலும் குரூப் 5 பேர் 6 பேர் இருக்காங்க. 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் அதை கண்காணித்து கரெக்டான உரிய நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பிய கேட்டுக்கோங்க. அதே நாம் தான் செஞ்சாகணும், பெற்றோர்கள் தான் செஞ்சாகணும். என்னுடைய பையன் 9வது படிக்கிறாங்க. கரெக்டாக 9 மணி 9:20 உள்ளே என் பையன் கொண்டு விட்டாங்க. அங்கே அவங்களுடைய பெற்றோர்கள் 10, 11, 12வது படிக்கிற பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா வந்து அதை கண்காணித்து அந்த பசங்க கரெக்டாக கொண்டு வந்து ஸ்கூலோட தாய்மொழி கேட்டு வெளிப்படுத்தி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக ஒரு எல்லாம்